வந்துருமா, அழுகாதீங்க. வேலை முடிஞ்சிருச்சான், வேலை முடிஞ்சிருச்சான். கீழே 5 நிமிஷத்துல வந்துடும், அழுகாதீங்க, உட்காருங்க. மாட்டாதுமா, 5 நிமிஷத்துல வந்துடும். இவ்வளவு நேரம் பொறுத்த 5 நிமிஷத்துல வந்துடும். கரூர் குளித்தலை அருகே ஐயர் மலையில் ரத்தினகிரீஸ்வரர் கோவில் உள்ளது. 1200 அடி உயரமுள்ள இந்த மலை கோவிலுக்கு 1017 படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டும். பக்தர்களின் நீண்டகால கோரிக்கைக்கு பின் 9 கோடியே 10 லட்சம் செலவில் ரோப் கார் வசதி செய்து தரப்பட்டது. கடந்த 24ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் துவக்கி வைத்தார். ரோப் காரில் ஒரே நேரத்தில் மேல் கீழ் பாதையில் 8 பெட்டிகள் இயக்கப்படுகின்றன. கடக்கும் தூரம் 445 மீட்டர். பயணிக்க 3 முதல் 5 நிமிடம் ஆகிறது. கடந்த 25ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு பலத்த காற்றினால் ரோப் காரின் கம்பிகள் தடம் மாறியது. இருபுறமும் நகர முடியாமல் ரோப் கார் சிக்கிக் கொண்டது. அந்தரத்தில் ரோப் காரில் தொங்கிய பக்தர்கள் சிலரை கோவில் ஊழியர்கள் ஏணி மூலம் மீட்டனர். 2.5 மணி நேர போராட்டத்திற்கு பின் பழுதை சரி செய்து எஞ்சிய பக்தர்கள் மீட்கப்பட்டனர். வந்துருமா, அழுகாதீங்க. வேலை முடிஞ்சிருச்சான், வேலை முடிஞ்சிருச்சான். கீழே 5 நிமிஷத்துல வந்துடும், அழுகாதீங்க, உட்காருங்க. மாட்டாதுமா, 5 நிமிஷத்துல வந்துடும். இவ்வளவு நேரம் பொறுத்த 5 நிமிஷத்துல வந்துடும். புதுசா திறந்துருக்காங்க, அப்படிதான் இருக்க. லேசா வந்துருப்பா. நான் கீழே போய் என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடுறேன்னா, நான் மேல அனுப்பி விடுறேன். அழுவாதம்மா, மேல அனுப்பி விடுறேன். கீழே போய்
அல்வால வந்துடும். 3 ஆண்டுகளுக்கு மேல் ரோப் கார் சோதனை ஓட்டம் நடத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்பட்டதாக அதிகாரிகள் சொல்கின்றனர். ஆனால் துவங்கிய மறுநாளே ரோப் கார் அந்தரத்தில் நின்றதால் பக்தர்கள் பீதியடைந்துள்ளனர். ரோப் கார் திட்டத்தை கொண்டு வரும்போது வெப்பநிலை, காற்றின் அளவு உட்பட இயற்கை சூழ்நிலையை ஆராய வேண்டும். ஐயர் மலையில் அப்படி வடிவமைக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆடி மாதம் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அந்த வேகத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் ரோப் காரின் சக்கரமும் கம்பியும் தனித்தனியாக பிரிந்துள்ளது. ஐயர் மலை பகுதியில் எந்த வேகத்தில் காற்று வீசும் என கணித்து ரோப் கார் திட்டம் கொண்டு வரப்படவில்லை என்பது தெரிகிறது. ரோப் கார் பணியில் தரமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. ரோப் காரை சோதனை செய்து இயங்க தகுதி உள்ளதா என்பதை ஆராய்ந்து அதிகாரிகள் சான்றிதழ் தருவார்கள். அப்படி செய்யப்பட்டதா என்பதையே கோவில் நிர்வாகிகள் வெளிப்படையாக கூற மறுக்கின்றனர். ரோப் கார் செல்லும் பாதையில் சிறிய குன்றுகள் கூட இல்லை. இடையில் பழுதானால் மக்களை மீட்பது கடினம். ரோப் கார் சிக்கலை சரி செய்தால் மட்டுமே மீட்க முடியும். ரோப் காரை கம்பியில் இணைக்கும் வீலின் அளவு சிறியதாக உள்ளது. அதனால்தான் பலத்த காற்றினால் கம்பியை விட்டு விலகியது. பெயருக்கு சோதனை நடத்தியுள்ளனர் என்கிறார் கோவில் பாதுகாப்பு சங்க நிர்வாகி கருணாநிதி. குற்றச்சாட்டுகளுக்கு ஐயர்மலை கோவில் ரோப் கார் என்ஜினியர் மாசிமலை மறுப்பு தெரிவித்துள்ளார். நாங்கள் விதிகளின்படிதான் ரோப் கார் வசதி செய்துள்ளோம். கம்பிகள், வீல் மிகவும் தரமாக போடப்பட்டுள்ளது. மலைப்பகுதியில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். ரோப் கார் இயந்திரத்துடன் காற்றின் அளவை கணிக்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் ஆட்டோமேட்டிக்காக ரோப் கார் இயக்கத்தை நிறுத்திவிடும். ஆனால் சமீபத்தில் திடீரென பலத்த காற்று வீசியதால் வீலில் இருந்து கம்பி நழுவி ரோப் கார் இயக்கம் நின்றது. ரோப் காரில் சிக்கிய பக்தர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என கூறினார். மக்கள் உயிரோடு விளையாடாமல் ரோப் கார் உறுதித்தன்மைக்கு உத்தரவாதம் வழங்கி பின் சேவையை தொடங்க வேண்டும் என்பதே பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.